ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 சவரன் கோல்டு பேங்கிள் வாங்கணும், டெய்லி வியருக்கு வாங்கணும்னா எப்படி வாங்கலாம், அதுக்கு எப்படி சேவ் பண்ணலாம், எந்த மாதிரி பிளான் பண்ணலாம், சீட்டு போகணுன்னா எவ்வளோ அமௌண்ட் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போது 24 கிராம்ஸ், அதாவது 3 பவுனில் பேங்கிள்னு இல்லை, எனி ஜுவல் நீங்கள் வாங்கணுன்னாலும் இப்படி தான் பிளான் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், டெய்லி வியர்க்குன்னு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ப்ளெயினான பேங்கிள்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். இல்லைனா டிசைன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ப்ராடாக மைன்யூட்டான டிசைன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா, ஃப்ளாரல் டிசைனோ இந்த மாதிரிலாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லைஃப் வந்து கம்மியாக தான் வரும். அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி போயிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வாங்கும்போது, அதாவது ராட் பேங்கிள் டைப்பில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா, எத்தனை வருஷம் நீங்கள் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அது பாட்டுக்கு இருக்கும். நெளிகிறது இந்த மாதிரி எந்த இஷ்யூவுமே நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு அப்படியே இருக்கும். நீங்கள் ட்ரெஸ்ஸில் மாட்டுறது, நம்ம கிச்சனில் ஒர்க் பண்ணுவோம், இன்னும் நம்ம வண்டி ஓட்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ராட் பேங்கிள் நீங்கள் யூஸ் பண்ணும்போது எந்தவித டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது, டேமேஜுமே இருக்காது உங்களுக்கு. இப்போ நீங்கள் ரொம்ப டிசைன் வச்ச மாதிரி பேங்கிள் வாங்கிட்டீங்கன்னா அதுக்குள்ளே உங்களுக்கு சோப்பு, ஆயில் அந்த மாதிரிலாம் போயிட்டு கலரே ஃபேட் ஆன மாதிரி இருக்கும். இதை நீங்கள் எப்போ போட்டிங்கனாலுமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. நான் டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போது நான் நினைக்கிறேன், இந்த மாதிரி யாழி டிசைன் வாங்காமல் இது 2 பக்கமும் பால் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி கூட சூஸ் பண்ணியிருக்கலாம். இல்லாட்டி இந்த ஃபேஸ் இல்லாமல் ஃபுல் ரவுண்டாகவே ப்ளைனாகவே கூட சூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 7100 ரூபா வந்து கோல்டு ரேட் வந்து போயிட்டுருக்கு. இப்போ 7100 ரூபா ரேட்டில் நான் உங்களுக்கு கால்குலேஷன் போட்டு காமிக்கிறேன். இதை விட கம்மியாகவும் ஆகலாம், அதிகமாகவும் ஆகலாம். அது வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. டெய்லி கம்யூனிட்டி போஸ்ட்டில் மார்னிங் 9:30க்கு நான் ரேட் அப்டேட் பண்ணிவிடுவேன். அதை வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு சீட்டு பே பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேங்கிள் 3 பவுண்ட் பேங்கிள்ன்றதால நான் 10% வேஸ்டேஜ் போட்டிருக்கேன். பேங்கிள்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேஸ்டேஜ் கம்மி தான். இதுவே நீங்கள் நெக்லஸ்ஸு இந்த மாதிரி ஆரம்லாம் போயிட்டிங்கன்னா 18% வரைக்கும் வேஸ்டேஜ் வரும். வேஸ்டேஜுன்றது வந்து ஷாப்புக்கு ஷாப் வந்து டிஃபர் ஆகும். ஒரே சேம் டிசைனுக்கு சில ஷாப்பில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் வேஸ்டேஜ், சில ஷாப்பில் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும். அது வந்து கடையில் இருக்கிறவங்க தான் முடிவு பண்ணணும் வேஸ்டேஜுன்றது. அது வந்து நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் கிடையாது. ஆனால் நீங்கள் சில்வரோ கோல்டோ பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 3% ஜிஎஸ்டி அப்படின்றது காமன், அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து 7100 ரூபாய் இருக்கும்போது நம்ம 24 கிராம்ஸ் வாங்கணும்னா 1,70,7400 ரூபாய் கிட்ட வருது. இப்போ 10% அதுக்கு வேஸ்டேஜ் போடும்பொழுது 17,040 ரூபாய் வருது. இந்த 2 அமௌண்ட்டும் ஆட் பண்ணி 3% ஜிஎஸ்டி சேர்த்திங்கன்னா 1,93,000 ரூபாய் வருது. இப்போ வந்து 2 lakhs நம்ம சேவ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும். ரெடி கேஷ் கொடுத்து வாங்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா, அப்போ வந்து நீங்கள் 20 months டைம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மந்த்லி 10,000 ரூபாய் நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நான் 11 months சீட்டு போடுறேன் அப்படின்னா நான் எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, மாதம் 16,000 ரூபாய் நீங்கள் சீட்டு கட்டிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம சீட்டு கட்டி வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ்டேஜ்லேயுமே வந்து ஆஃபர் கிடைக்கும். இந்த 17,000 ரூபாய் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் ஆகும். அன்னன்னைக்கு கிராம்ஸில் அக்குமுலேட் ஆகிற மாதிரி ஸ்கீமாக வந்து போடுங்க. இல்லை நான் நகை சீட்டு போடலை, நான் மாதம் கேஷாக சேவ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து 10,000 ரூபாய் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னால் 10,000 ரூபாய் தான் சேவ் பண்ண முடியும். அப்போ வந்து நான் கோல்டு சேவிங் ஸ்கீமில் போனேன்னா 16,000 ரூபாய் கட்டணும். அப்போ நான் வந்து இந்த மந்த்லி அமௌண்ட்டாகவே சேவ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு 4 to 5 கிராம்ஸ் வந்து கோல்டு காயின் வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கையில். அதுக்கப்புறம் 11 months வந்து நீங்கள் சீட்டு கட்டுறதுக்கு ஆரம்பிங்க. 11 months நீங்கள் சீட்டு கட்டி முடிக்கும் போது உங்கள் கையில் கோல்டு காயினும் இருக்கும். அந்த கோல்டு காயினை நீங்கள் ஒன் டைம் டெபாசிட் மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிடில் கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு வாங்கி சேவ் பண்ணலாம். இல்லை 11 months சீட்டு கட்டிக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் அமௌண்ட் நீங்கள் சேவ் பண்ணி வாங்கணுன்னாலும் வாங்கலாம். அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட்டை கையில் ஃபஸ்ட்டு சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் 11 months ஸ்கீமில் ஜாயின் பண்ணி 10,000 ரூபாய் கட்டி இந்த அமௌண்ட்டும் அந்த அமௌண்ட்டும் போட்டுட்டு நீங்கள் எடுக்கிறதுக்கு கூட நீங்கள் பிளான் பண்ணலாம். இப்போது கோல்டு வந்து நான் 7 சீட்டு இந்த மாதிரி கட்டி தான் சிஸ்டர் நான் எடுப்பேன். இப்போ வந்து சீட்டு போட்டோன்னா ஒரு பர்டிகுலர் செக்ஷனில் மட்டும்தான் நான் நகை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, அது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி பர்டிகுலராக நீங்கள் இந்த செக்ஷனில் மட்டும்தான் நகை எடுக்கணும் அப்படின்னு எந்த ஷாப்லேயுமே சொல்ல மாட்டாங்க. 18% தான் எடுக்கணும் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற வேஸ்டேஜை மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி வரும். அது அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நம்ம பே பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மினிமமாக தான் இருக்கும்.
எப்போவுமே கோல்டு ஜுவல்லரியாக வாங்கினா சீட்டு போட்டு வாங்குறது தான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு உங்களுக்கு 7 சீட்டில் இந்த வேஸ்டேஜ் அளவுக்கு ஈக்குவலான வட்டி கிடைக்குமா, இதில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். நான் 20 மாதம் சேவ் பண்ணிவிடுவேன் அதில் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் அந்த மாதிரி சூஸ் பண்ணுறீங்க. அப்படி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கம்மியான அமௌண்ட் வந்து அந்த 7 சீட்டில் போடுங்க. இப்போ மந்த்லி 2000 3000 அந்த மாதிரி 20 மந்த்ஸ்க்கு நீங்கள் போட்டு ஒரு பல்க் அமௌண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் அமௌண்ட் நீங்கள் சேவ் பண்ணி கட்டி பாருங்கள், எது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னு நீங்களே போய் எடுக்கும் பொழுது தான் உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு பர்டிகுலராக நகை சீட்டுக்குன்னு எந்த செக்ஷனுமே கிடையாது. நிறைய பேர் இதை வந்து என்கிட்ட டவுட்டில் கேட்குறீங்க. நீங்கள் சீட்டு போட்டால் பர்டிகுலர் ஜுவல்ஸ் மட்டும்தான் எடுக்க முடியும், இதுவே நிறைய கேஷாக எடுத்துகிட்டு போனால் எந்த ஜுவல் வேணால் எடுக்கலான்னு. நீங்கள் சீட்டு போட்டிங்கன்னாலும் எந்த ஜுவல் வேணால் எடுக்கலாம். அவங்க கொடுக்குற ஆஃபரில் இருந்து எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜை மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒன்று தான். ஸோ நீங்கள் வந்து இல்லை நான் ஆர்டி போடுறேன், 7 சீட்டு போடுறேன், 20 மாதத்துக்கு பிளான் பண்ணுறேன்னா மாதம் 10,000 பிளான் பண்ணிக்கோங்க. 11 மாதத்துக்குள்ளே எடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா 16,000 பிளான் பண்ணிக்கோங்க. இல்லை நான் 10 மாதத்துக்குள்ளே அமௌண்ட் சேர்த்துருவேன், என்னால் முடியும்னா மந்த்லி நீங்கள் 20,000 சேவ் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா 20 மாதம் கழித்து 3 பவுன் வந்து நீங்கள் கோல்டு எடுக்க முடியும். இது வந்து நான் 7,100 ரேட் இருக்கும்போது சொல்கிறேன். 7,100லேருந்து 7,300 வரைக்கும் வந்துச்சுன்னா கூட நீங்கள் 2 lakhs வந்து சேவ் பண்ணிங்கன்னா போதும். இதுவே வந்து 8,000 கிட்டலாம் ரேட் வந்துடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான அமௌண்ட் வந்து நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி பிளான் பண்ணுவீங்க? நிறைய பேர் நான் சஜஸ்ட் பண்ணி கேட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் சீட்டு போடுறதுக்கு பதிலாக ஏலச்சீட்டு இந்த மாதிரி ஊரில் சீட்டு பிடிக்கிறவங்கள்ட்ட சீட்டு கட்டிட்டு போய் நீங்கள் பிடிச்ச நகையை எடுத்துக்கலாமே, அதில் உங்களுக்கு வட்டி வரும்ல, அது வந்து உங்களுக்கு வேஸ்டேஜில் ஈக்குவல் ஆகிடுமே. ஆர்டி போட்டு கூட நீங்கள் போய் நகை எடுக்கலாமே, அந்த ஆர்டிக்கு வந்து ஒரு வட்டி கொடுப்பாங்க இல்லையா, அதை தானே நமக்கு வேஸ்டேஜாக கொடுக்குறாங்க அப்படின்னு. அது அப்படி இல்லை. 11 மந்த்ஸ்லேருந்து நம்ம கிராம்ஸாக அக்குமுலேட் ஆகும்போது பார்த்திங்கன்னா 1வது மாதம் நம்ம கட்டும்போது அதிகமான கிராம் சேரும், 11வது மாதம் கட்டும்போது பார்த்திங்கன்னா கம்மியான கிராம் தான் சேரும். அப்போது அன்னன்னைக்கு நம்ம கொடுக்குற பணத்துக்கு தங்கமாகவும் அது மாறிடுது. அந்த ரேட் ஏற்ற இறக்கத்துலேருந்தும் நம்ம வந்து சேஃப் ஆகிறோம். ப்ளஸ் வந்து வேஸ்டேஜ்லேயும் 18% வரைக்கும் கிடைக்கிது. அப்படின்றதால 100% வந்து நான் வந்து கோல்டு சேவிங் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி கோல்டு எடுக்கிறதுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் சேல் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா காயினாக எடுங்க. இல்லை சேல் பண்ண மாட்டேன், நான் என்னோடய யூசேஜ்க்காக தான் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நகைகள் வந்து எடுத்துக்கலாம். ஸ்டோன்லாம் வச்ச மாதிரி எடுத்திங்கன்னா அதை நீங்கள் எக்ஸ்சேஞ்சும் பண்ணக்கூடாது, சேல் பண்ணுறதுக்கும் வச்சுக்கக்கூடாது. நீங்கள் ஃபுல்லாகவே அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கணும். கோல்டு காயின் வாங்கணுன்னா நீங்கள் எந்த சேவிங் ஸ்கீம்லேயும் ஜாயின் பண்ண வேணாம். கோல்டு ரேட் எப்போ கம்மியாகுதோ அப்போ போய் ஷாப்பில் டைரெக்டாக வாங்கிட்டு வந்துடுங்க. அப்படி இல்லைனா கோல்டு சேவிங் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி நீங்கள் கோல்டு காயினுக்காக சேவ் பண்ணலாம். கோல்டு ஜுவல்லரியாக எடுக்கணும் அப்படின்னா மட்டும், ஜுவல்ஸாக எடுக்கணும் அப்படின்னா மட்டும் கோல்டு சேவிங் ஸ்கீமில் ஜாயின் பண்ணிவிட்டு எடுங்க. இது வந்து 100% என்னோடய ஒப்பீனியன் தான். உங்கள் ஃபேமிலிக்கு எது சூட் ஆகும், உங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு நீங்களும் ஒரு டைம் ஃபுல்லாக என்கொயரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணணும், வெளியில் கட்டலாமா, ஆர்டி போடலாமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறதாலேயோ மற்ற யூடியூபர் சொல்கிறதாலையோ தயவு செஞ்சு டிசிஷன் எடுக்காதீங்க. உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற பெரியவங்க கூட பேசி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு முடிவு பண்ணுங்கள். அந்த மாதிரி டெய்லி வியருக்கு நீங்கள் செயின் எடுத்தாலும் இந்த மாதிரி தாலி சரடு எடுத்தாலும் எது எடுத்தாலுமே மெலிசாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் நல்லா வரும். பார்க்குறதுக்கு பார்வையாக பேங்கிளோ செயினோ இந்த மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப் கம்மியாக தான் வரும். எப்போவுமே வந்து உறுதியாக இருக்கிற மாதிரி எடுக்கணும் டெய்லி வியருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட்ஸில் வந்து ராட் பேங்கிள் வந்து தராங்க, 3 கிராம்லேருந்து கிடைக்குது. ஆனால் உள்ளே வந்து சில்வரோ ஏதோ இருக்குது, அந்த மாதிரி வாங்கலாமான்னு கேட்டிங்க. அந்த மாதிரி வாங்கும்போது நம்ம 3 கிராம் கோல்டு வந்து திரும்ப எக்ஸ்சேஞ்சுக்கு எடுத்துப்பாங்களா அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கேட்டுட்டு எடுங்க. இன்னொன்று என்னென்னா, அந்த மாதிரி ராட் பேங்கிள் நீங்கள் வாங்கும்போது, அதாவது உள்ள வெள்ளியோ இந்த மாதிரி இருக்கிற பேங்கிள்ஸ் நீங்கள் வாங்கும் பொழுது கோல்டை வந்து பிளெட்ஜ் பண்ண முடியாது. அந்த டீட்டெயில்ஸும் ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.